ஹாய் மக்களே! வெல்கம் டூ மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எப்படி டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த iQuest தான் நான் யூஸ் பண்ற புரோக்கர். இதில யூசுவலா நம்ம நார்மலா டெபாசிட் பண்ற மாரியே டெபாசிட் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் யுபிஐல பண்ண போறோம்னா, எந்த யுபிஐ சேனல் வழியா பண்ண போறோமோ, அந்த சேனல செலக்ட் பண்ணிட்டு, நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டெபாசிட் ஆயிடும். நான் ஆல்ரெடி வந்து டெபாசிட் பண்ணதுனால, ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் இதில நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா, வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம மண்டே தான் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஒரு $18 ரூ. 1710 நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ, அத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில ஃபர்ஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இப்ப ட்ரை பண்ணது. 2வதா இருக்க அந்த $18 தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ணது. இப்போ வித்ட்ரால் எப்படின்னு பார்க்கலாம். நேத்து நம்ம ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து ஒரு $51 தான் நம்ம வித்ட்ரா பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்புக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வித்ட்ரால் ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளோட எம்டி5 அக்கவுண்ட்ல இருந்து நார்மல் அக்கவுண்ட்டுக்கு ஃபண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் அது. இப்போ நான் $52 வந்து வித்ட்ரா பண்ண போறேன். அத 52 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அங்க மேல இருக்கிறதுல எம்டி5 டூ ட்ரேடிங் இருக்கு. ஸோ அத வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, என்னோட எம்டி5 அக்கவுண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கவுண்ட்டுக்கு ஃபண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம். இப்போ இது மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி 52ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இதுல இருந்து தான் இப்போ வித்ட்ரால் ஈஸியா பண்ண போறோம். வித்ட்ரால் குடுத்துருங்க. எவ்வளோ வித்ட்ரால் அமௌண்ட்டோ, அந்த அமௌண்ட்டு எந்த பேங்க்ல நமக்கு வேணுமோ, அந்த பேங்க் செலக்ட் பண்ணிட்டு, நம்ம கன்ஃபார்ம் குடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்ட் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருப்போம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம அந்த பாஸ்வேர்ட குடுத்துட்டோம் அப்படின்னா, வித்ட்ரால் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுலயே வந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இதுக்கு எவ்வளோ ஃபீஸு, நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வரும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில காமிச்சுருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் குடுத்துட்டு, நம்ம பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்தாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இது நமக்கு எவ்வளோ நேரத்தில கிரெடிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:34. ஸோ இங்க வந்து நமக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேங்க் இஸ் ப்ராசஸிங். ஓகேங்களா? 11:34க்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சவுத் இண்டியன் பேங்க்ல தான் வித்ட்ரால் வாங்க போறோம். நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும்னா 4845 $51க்கு வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ நேரத்தில ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஆயிடும். சில நேரத்தில கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு இது எவ்வளோ நேரத்தில ஆகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வித்ட்ராவல் ப்ரொசீஜர். ஈஸியா நம்ம அக்கவுண்ட்டுக்கு எந்த அக்கவுண்ட்ல வேணா வாங்கிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஸோ நேமும் வந்து யாரோட பேர்ல வேணா வாங்கிக்கலாம். இவங்க பேர்ல இருக்க அக்கவுண்ட் ஹோல்டர் நேம்ல தான் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படிலாம் எந்த கண்டிஷனும் இந்த புரோக்கர்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் வந்துரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து வித்ட்ராவல் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இதுல நம்ம எல்லா ஸ்டேட்டஸுமே இங்கேயே செக் பண்ணிக்கலாம் இந்த புரோக்கர்ல. வித்ட்ராவலு, டெபாசிட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம்னா என்ன ஸ்டேட்ல இருக்கு, எல்லாமே நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இது ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுதான் பார்த்தீங்களா டெபாசிட் $18 நம்ம பண்ணோம் நேத்து. $52 நம்ம நேத்து வித்ட்ரால் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ முந்தா நேத்து நம்ம டெபாசிட் பண்ணோம் $18. நேத்து 52 வித்ட்ரால் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப அந்த 52 தான் நம்ம இங்க ப்ராக்ரஸ்ல காட்டுறது. நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு இது எவ்வளோ நேரத்துல வரும்னு பார்க்கலாம். யூசுவலா 5 to 10 மினிட்ஸ்ல வந்துடும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது. நடுவுல நான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணல. இப்ப தான் திரும்ப பண்ணியிருக்கேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஸோ உங்களுக்கும் இந்த டெபாசிட் வித்ட்ரால ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேட்காதீங்க. ஏன்னா இது இந்த புரோக்கர்லாம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்க எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க், ஓன் புரோக்கர் உங்களுக்கு எதுவோ அத நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல நம்ம வந்து இப்ப அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு. ஸோ 52 வித்ட்ரால் வந்து நமக்கு இங்கேயே ஆயிடுச்சு எம்டி5ல. ஓகேங்களா?
ஸோ இது நம்ம லாஸ்ட் 3 டேஸா பண்ணது. $18 நம்ம டெபாசிட் பண்ணோம். நேத்து வரைக்கும் $106 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதுல $52 நம்ம வித்ட்ரா குடுத்துருக்கோம். ஓகேங்களா? பேலன்ஸ் 67 இருக்கு. இது ஆக்சுவலா நேத்து நைட்டு 11:40 வரைக்கும் உள்ள ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ நமக்கு வித்ட்ரால் வந்துருச்சு. அது நம்ம மேல மெசேஜ் வந்திருக்கு. அதுல பார்க்கலாம். இங்க ப்ராக்ரஸ் இன்னும் முடியல. பட் ஆனா நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. நான் இப்ப அத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். கிரெடிட் அமௌண்ட் 4845 சவுத் இந்தியன் பேங்க். ஓகேங்களா? அமௌண்ட் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:41. ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஈஸி ப்ராசஸ். இதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் இல்ல. இந்த புரோக்கர் வந்து யூசுவலா வந்து இந்தியன் டிரான்சாக்ஷன் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளயே நீங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் குடுத்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ற புரோக்கர். அண்டு இதுல தான் நான் ட்ரேட் பண்றேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த வித்ட்ரால் மெசேஜ் பாருங்க. இதுதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சிம்பிள். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.